இன்னைக்கு தாவேகா கட்சியுடைய முதலாம் ஆண்டு மாநாடு நடந்துச்சு. இதுல பல்வேறு விவகாரங்களை பேசியிருக்காரு. விரைவில் பூத் கமிட்டிக்கான ஒரு மாநாடு நடத்தப்படும் சொல்லியிருக்காரு. எந்த கட்சிக்கும் சலைத்ததில் என்று பேசியிருக்காரு. அப்புறம் இந்தி திணிப்பு அது தொடர்பா பேசியிருக்காரு. மேலும் அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்ல, எதிரிகளும் இல்ல அப்படின்னு ஒட்டுமொத்தமா அவருடைய இந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? அவர் பல விஷயங்களை அவர் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு கட்சியை நடத்துபவர் அந்த மக்களை சந்தோஷப்படுத்த, அவர்களுடைய தொண்டர்களை சந்தோஷப்படுத்த பேசுவது என்பதையெல்லாம் நாம் மறுக்க முடியாது. காரணம் அது அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த தொடர்பு அதில் பேசியிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பேசியிருப்பது என்பது ஒரு விஷயத்தில், அதாவது மொழி விஷயத்தில் நாடகம் ஆடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு புரியவில்லை. இவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதன் விளைவாகத்தான் இப்படி பேசியிருக்கிறார். 1938ஆம் ஆண்டிலிருந்து திராவிட இயக்கங்கள் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடி இருக்கின்றன. 52லே போராட்டம் நடத்தியிருக்கிறது. அதற்கு பிறகு 65லே மிகப்பெரிய போராட்டத்தை திமுக நடத்தி அதிலே பல உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. தன்னை எரித்து கொண்டு இறந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள். அந்த நாளை நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு நாளாக அவர்களுக்கு வணக்கம் செலுத்தும், வீர வணக்கம் செலுத்தும் நாளாக தொடர்ந்து நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அந்த நாளை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அந்த அளவுக்கு உயிர் தியாகம் செய்து இந்த மொழியை, இந்தி மொழியை திணிப்புக்கு எதிராகவும் தமிழ் மொழியை பாதுகாக்கவும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரியாமல் ஏதோ நாங்கள் பாஜகவோடு பேரம் பேசிக் கொள்வதாக அவர் சொல்வது என்பது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 1968ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே ஆண்டில் இருமொழி கொள்கையை சட்டமாக ஆக்கியிருக்கிறோம். உலக அளவில் அறிஞர்கள், அறிவியலாளர்கள், கல்வியாளர்களுடைய கருத்தின்படி தாய்மொழி கல்விதான் சிறந்த கல்வி என்ற வகையிலே தாய்மொழி கல்வி, தொடர்பு மொழியாக ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளே எங்களுக்கு போதும். அந்த 2 மொழிகளில் கல்வி கற்பதுதான் எங்கள் மாணவர்களை உயர்த்தும் என்ற எண்ணத்தில் நாங்கள் அதை பின்பற்றி வருகிறோம். அதன் விளைவாக இன்றைக்கு உலக அளவில் பல அறிவியலாளர்கள், பல சிறந்த மருத்துவர்கள், பல்துறை வித்தகர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். உலகம் முழுமையும் தமிழர்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது என்றால் அறிவியல் துறையாகட்டும், சுந்தர் பிச்சை போன்றவர்களெல்லாம் சென்னையிலே படித்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் தமிழகம் பின்பற்றி வருகின்ற கல்விக் கொள்கை, மொழிக் கொள்கையின் காரணமாகத்தான் இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த வரலாறு எல்லாம் தெரியாமல் எவ்வளவு மாணவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார்கள் இந்த மொழியை காப்பதற்கு என்று தெரியாமல், தன்னை எரித்து கொண்டு இறந்தவர்கள் இந்த மொழிக்காக எவ்வளவு பேர் என்பது தெரியாமல், திமுக மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் அவருடைய கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்த அவர் பேசியிருக்கலாம். அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகுது. இந்த நிலையில இந்த விவகாரத்துல திமுகவை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கிறது. அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு இப்ப திமுக ஆட்சியிலே இருக்கிறது, மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறது, மீண்டும் ஆட்சிக்கு வரும். காரணம், மக்களுக்காக உழைக்கிற கட்சியாக திமுக இருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பு 1967 இன்று வரை இடையிலே எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த போதும் சரி, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த போதும் சரி, எங்களுடைய ஆட்சி காலங்களிலெல்லாம் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வித்துறையிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலங்கள், 1-2 மாநிலங்களில், முதன்மை மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமாக பங்களிக்கும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் இந்திய பொருளாதாரமானாலும் தமிழ்நாடு பொருளாதாரமானாலும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறது. இது ஒரு வெற்றிகரமான ஆட்சி நடைபெற்றிருக்கிற மாநிலம். கல்வித்துறையிலே அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதிலே முனைந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதை போய் நாங்கள் குறை சொல்வது என்பது மக்கள் புரிந்து கொள்வார்கள். வரக்கூடிய 2026 அப்படிங்கிறது தாவேகாக்கானதா இருக்குன்னு அந்த மீட்டிங்ல எல்லாரும் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மக்கள் திமுகவோடு இருக்கிறார்கள். அதே போல அமித்ஷா இந்த தொகுதி மறு அறை காரணமா தமிழ்நாடு ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு
சொல்லியிருக்காரு. இதே எண்ணிக்கையில் அவர்கள் 545 தொகுதிகள் என்ற நிலையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தற்போதுள்ள 39 தொகுதிகள் உறுதியாக இதே 39 தொகுதிகள் அவர் இருக்கும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தால், அது உண்மையான வாக்குறுதியாக இருந்தால் நாங்கள் இதில் போராடுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்கள் தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்கப் போவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு 63 தொகுதிகள் வருகிறது என்று ஒரு கணக்கு போட்டோம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு 10 தொகுதிகள் தான் அதிகரிக்கப்படும். இந்த திட்டம் வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் குடும்ப கட்டுப்பாடு, ஒன்றிய அரசின் திட்டமான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தாத மாநிலங்களின் மக்கள் தொகை அதிகரித்து அதன் விளைவாக அவர்களுக்கு அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகள் போனால் தென்னாடு என்ற ஒரு நாட்டுக்கு மரியாதையே இருக்காது. அங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள், ஆட்சியை அமைத்துக் கொள்வார்கள், எல்லாம் செய்து கொள்வார்கள். தென்னாடு தனித்து விடப்படும். இந்த அச்சத்தின் விளைவாகத்தான் எந்த சதவீத உயர்வாக இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதே சதவீத உயர்வு இருக்க வேண்டும், அல்லது பழைய எண்ணிக்கையிலே இருந்தால் தற்போதுள்ள தொகுதிகள் எண்ணிக்கையை நீடிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் கோரிக்கை. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் அது அவர் என்ன நினைச்சு சொல்றாருன்னு தெரியல. அப்படி உண்மையிலேயே அப்படி நினைத்து சொன்னால் அது வரவேற்கத்தக்கதுதான். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால அதை சொல்லிட்டு போறாராங்கிறத பார்க்கணும் போக போக. அப்போ தொகுதி மறையறை பண்றதுனால குறையும் அப்படிங்கிறது கற்பனையானது. தமிழ்நாடு அரசு இது பதிலளிக்க வேண்டும், இப்படி பேசுறதும் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா. கடந்த முறை 1967 தேர்தல் வரை தமிழ்நாட்டிலே 41 நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தன. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1967 வரை தமிழ்நாட்டிலே 41 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன. அந்த நேரத்தில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு 2 நாடாளுமன்ற தொகுதிகளை இழந்து 39 ஆனது. 39 ஆன பிறகு அடுத்த மக்கள் தொகுதி மறுசீரமைப்பில் நாங்கள் எல்லோரும் வலியுறுத்தி தொகுதிகளின் எண்ணிக்கை மாறக்கூடாது, அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்திலும் தற்போது உள்ள எண்ணிக்கை நீடிக்க வேண்டும் என்று சொல்லி அதனை ஒப்புக்கொண்ட பிறகு இந்த 39 தொகுதிகள் என்பது 2006ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பிலே அப்படியே இருந்தன. இப்பொழுதும் அப்படியே இருக்கும் என்கிற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டியவர்கள் ஒன்றிய அரசு. அதை சொல்ல வேண்டும் அவர்கள். எங்களுடைய அச்சம் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி வரையறை என்றால் அது ஒன்றிய அரசின் மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான். ஒன்றிய அரசின் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முற்றிலுமாக புறக்கணித்த மாநிலங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இது எப்படி முறையாகும் என்பதுதான் எங்கள் கேள்வி. உங்களுடைய திட்டத்தை நாங்கள் சரியாக கடைபிடித்தோம், நடைமுறைப்படுத்தினோம். உங்களுடைய திட்டத்தை அவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு எண்ணிக்கை கூடுகிறது, எங்களுக்கு குறைகிறது என்ற நிலை வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ இங்கே பேசியது அந்த தொகுதி எண்ணிக்கை அப்படியே நீடிக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் அப்படியே நீடிக்கும் என்று சொன்ன வாக்குறுதியை அவர் உண்மையாகவே கடைபிடிப்பாரே என்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதில் எதிர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஏற்கனவே நாங்கள் 2 தொகுதிகளை இழந்திருக்கிறோம் என்ற வகை அடிப்படையிலே நாங்கள் இதை பேசுகிறோம்.